எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நம்முடைய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பாவாயிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் முதல்வர் ஐயா. அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கெட்டப் பார்த்தீங்களா? என்ன அழகா இருந்துச்சுன்ட்டு. கொஞ்சம் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ஆத்தாடி இது இல்லை, இந்த ஃபோட்டோவை பாருங்க. ஒரு அப்பானா எப்படி இருக்கணும்? அப்படி ஒரு லுக்கு, ஒரு கருப்பு ஃப்ரேம் வச்ச ஒரு கண்ணாடி. அதே போல் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயாவுடைய மீசை ஃபுல்லாகவே கருப்பாகவே இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கிரே ஹேர், வெள்ளை முடி அங்கங்கே இருக்கும் பாருங்கள். ஆமாம், பார்க்கும்போதே இப்போ அந்த காலத்து பழைய படங்களில் அப்பானா எப்படி இருப்பார், இது வரைக்கும் அந்த பட்டன் இருக்கும், கீழெலாம் இருக்காது. அது பேர் என்ன, ஜிப்பாவா ஏதோ ஒரு பேர், அது போட்டுக்கிட்டு கையை மடித்து விட்டுக்கிட்டு அப்படி அந்த கெட்டப் பார்க்கும்போதே தெரியுதுல்ல, அப்படி வந்திருக்காருங்க. நேற்று அவர் ஐயா அந்த வார்த்தையை சொன்னதாங்க சொன்னார். இந்த வன்மவாதிகள் பூரா வன்மத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆல் டாக்ஸிக் பீப்புள். அதில் ஒருத்தன் என்னங்கிறான், இன்பநிதிக்கு குழந்தை பிறந்தா கொள்ளு தாத்தாயா அவருங்கிறான். இதுக்கு பேர் தான் வன்மங்கிறது. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம தான் எடுத்து விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லைடா கோயந்தா. தமிழ்நாட்டில் இப்போ எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்துட்டு இருக்குது. மனுநீதி சோழனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. அதனால் அதை பார்த்த இளைஞர்கள் நெகிழ்ந்து போய் உருகி போய் அவரை பாசமாக அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு ஐயா சொல்கிறாரு. புரியுதா? அவர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாரே தவிர இந்த மாதிரி நீ குதர்க்கமால கேள்வி கேட்டுருக்கூடாது. இதுக்கு பேர் தான் வன்மங்கிறதுங்க. இன்னொருத்தன் என்னங்கிறான், ஏடா அதை பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே தெரியுது, அது எல்லாமே ஒரு ட்ராமா செட்டப் மாதிரில இருக்குது, ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரில இருக்குது. இங்கே பாரு, இப்போ டைரக்டர் சொல்கிறாரு, ஐயா இப்படி உட்காருங்க ஐயா, அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காருங்க. ரைட்டுங்க ஐயா, உட்காந்துட்டிங்களா? ஓகே. இப்போ இந்த டயலாக் பேசும்போது என்ன பண்ணுறீங்க, கையை கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க ஐயா. இப்போ இந்த டயலாக் சொல்லும்போது கண்ணாடியோடைய மெதுவாக கழட்டுங்கய்யா. ஓகே ஓகே. இப்போ இந்த கையிலேருந்து கண்ணாடியை இந்த கைக்கு மாற்றுங்கய்யா. ரைட், கரெக்டாக இருக்கு. ரைட்டு. இப்போ கரெக்டாக இத்தனாவது நிமிஷத்தில் அந்த கண்ணாடியை கொஞ்சம் போடுங்கய்யா. போட்டிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சாஞ்ச மாதிரி இருக்கு பாருங்கள், கொஞ்சம் அப்படி நேராக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது கண்ணாடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு பாருங்கள், நேராக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னாடி வாங்கய்யா. ரைட்டு. கேமராமேன் கொஞ்சம் அப்படி ஃபோக்கஸில் போ. ரைட்டு, கரெக்டாக இருக்குங்கய்யா. அந்த ஆக மட்டும் வேண்டாங்கய்யா. மற்ற டயலாக்லாம் நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கேன். இப்படி அங்கே ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு அவதூறு பரப்புகிறாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ஷூட்டிங் மாதிரியே தெரியுது. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய குறைகளை ஒரு கேள்விகளாக எழுதி முதல்வருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகளை முதல்வர் வாங்கி அந்த கேள்விகளுக்கான பதிலை முதல்வர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. அதான் அங்கே நடக்குது. ஆனால் இந்த அவதூறுக்கு இவங்க அவதூறு பிடிச்சவங்க என்ன சொல்கிறானுங்க, அந்த கேள்விகள் மக்களுடைய கேள்விகளும் இல்லை, அந்த பதிலும் முதல்வருடைய பதிலும் இல்லை, கேள்வி பதில் ரெண்டுமே அந்த டைரக்டரோட தாங்கிறாங்க. இதுக்கு பேர் தான் அவதூறுங்கிறது, இதுக்கு பேர் தான் வன்மங்கிறது. அதை பார்த்தா அப்படியே அங்கே தெரியுது. இந்த மாதிரியான அவதூறுகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பார்த்துக்குங்க. இதில் இன்னொருத்தன் என்னன்றான், குறுக்கப்போ இந்த சைடு கேப்பில் நீ எனக்கு அப்பா தானே, எனக்கு சொத்து இருந்து பங்கை பிரித்து கொடுங்கிறான். இது கொழுப்பு தானே, இது எகத்தாளம் தானே. அதில் பங்கு கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லு? பொழுதுனிக்கும் உட்காந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை திட்டிகிட்டு இருப்ப, அங்கே இப்படி நடக்குது இங்கே அப்படி நடக்குது அப்படின்ட்டு பொழுதுனிக்கும் நொட்டை சொல்லிட்டு உட்காந்துருப்ப. உனக்கு சொத்துலேருந்து அப்படி பிரித்து கொடுத்துருவாங்களா? உனக்கு அவ்வளோ உரிமை இருக்குதா? உனக்கு அந்த உரிமை உடன்பிறப்புகளுக்கு மட்டும்தான் இருக்குது. புரியுதா? அவங்களுக்கு சொத்துலேருந்து பிரித்து கொடுப்பாங்க. சொத்துலேருந்து ஒரு 200 ரூபாய் தனியாக பிரித்து உடன்பிறப்புகளுக்கு கொடுப்பாங்க. உனக்கு எப்படி கொடுப்பாங்க? அவர்கள் தான் இந்த ஆட்சியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ பொழுதனைக்கும் திட்டிக்கிட்டு இந்த ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் உனக்கு எடுத்து கொடுத்துருவாங்களா? உனக்கு அங்கே போய் பாரு, சோஷியல் மீடியாவில் போய் பாரு, மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தலைமையில தூக்கி வச்சு போற்றி தள்ளிட்டு இருக்கிறாங்கன்னு போய் பாரு. யாருன்னு கேட்குறியா? நம்ம உடன்பிறப்புகள் தான். ஏன் உடன்பிறப்புகள்லாம் நீங்கள் மக்களாகவே ஏற்றுக்க மாட்டீங்களா? அவங்க வேற ஏதோ உயிரினங்கள் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த மக்கள், அந்த உடன்பிறப்பு மக்கள் எவ்வளோ பாராட்டிருக்காங்க போய் பாரு. சில வன்மவாதிகள், சில தீய சக்திகள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நேற்று என்ன அழகாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரேமை பாரு கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அதை கோட் பண்ணி இந்த பா ரஞ்சித் இவர் ஒரு வன்மவாதி. தமிழ்நாட்டில் எத்தனை சாதிய கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது தெரியுமா முதல்வரே? உங்கள் இருக்கிற அமைச்சர்கள், திமுக அமைச்சர்களுக்கு அது தெரியல, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் வேணா ஒரு பட்டியல் தரேன், என்னென்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பட்டியல் தரேன், கொஞ்சம் பார்ப்பீங்களா அப்படின்ட்டு அதை கோட் பண்ணி கேட்குறாரு. இதுதான் சொல்கிறது. இந்த மாதிரி தீய சக்திகள் எத்தனை பேர் இன்னும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சமூக வலைத்தளத்தில் போன மக்கள் எத்தனை பேர், அங்கே ஒரு ஊரில் சவுத்தில் தேனியிலேயே எங்கேயோ ஒரு பையன், ஒரு சின்ன பையன் பைக்கில் போயிருக்கிறான், புல்லட்டில் போயிருக்கிறான். நீ தாழ்த்தப்பட்ட சாதிகாரன், நீ எப்படா புல்லட் ஓட்டலான்ட்டு 2 கை வெட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கே போய் குறை சொல்கிறது. அப்புறம் வேங்காய வேலை பிரச்சனை இன்னும் இப்படியே இருக்குது இதை குறை சொல்கிறது. இப்படி இங்கெல்லாம் இப்படி ரேப் பண்ணிட்டாங்க, இங்கே இந்த மாதிரிலாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குதுன்னு வெறும் குறையாக சொல்லிகிட்டு இருக்கிறது. இதுதான் சரியில்லைங்க.
இப்போ பாருங்க, திரும்ப அவர்கள் ஏதாவது குறை சொல்றாரு. அவரு எவ்வளோ பெரிய எழுச்சி தமிழர், புரட்சியாளர் அம்பேத்கருடைய மறு உருவம், ஒரு மானமுள்ள ஒரு வீரமுள்ள சிறுத்தை. அந்த சிறுத்தை இப்படி தான் ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டு நொட்டை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா, இந்த வன்மவாதி பா ரஞ்சித் மாதிரி அவர் எவ்வளோ ஒரு நல்ல புள்ளையா சமத்தா அப்படி அமைதியாக இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்கே யாருமே ஒடுக்கப்படல, பாதிக்கப்படல, எல்லாம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குது. நீங்கள் தான் சும்மா சும்மா தேவையில்லாமல் குறை சொல்லிக்கிட்டு நோட்டை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊடகங்கள் எடுத்துக்க, இந்த நியூஸ் 7, புதிய தலைமுறை, கழகத்தில் நிறைய சன் நியூஸ், அருமையான சேனல், இந்த மாதிரி ஊடகங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது குறை சொல்கிறாங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு தலைப்பில் நியூஸ் 7ல் விவாதம். என்ன தலைப்பு தெரியுமா? இங்கே நடக்கிற சாதிய வன்கொடுமை பிரச்சனைகளை பற்றி ஆனால் கிடையாது. இங்கே நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமைகள் பிரச்சனைகளை பற்றி ஆனால் கிடையாது. இங்கே நடக்கிற விவசாயிகள் பிரச்சனையை பற்றி ஆனால் கிடையாது. இங்கே மக்கள் பாதிக்கப்படுறதா நாள்தோறும் கதறாங்களே அந்த பிரச்சனையை பற்றி ஆனால் கிடையாது. எதை பற்றி விவாதம்? நேற்று அந்த ஒரு படத்தில், அதாவது அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்ம ஐயா முதல்வர் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டார். எடப்பாடி அவர்களை பற்றி ஒரு கேள்வி வருது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி. அந்த கேள்விக்கு ஐயா முதல்வர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸாக பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்முடைய முதல்வர் ஒரு பயங்கரமான பதில், எடப்பாடி வந்து தாக்கி ஒரு பதில் சொல்லிட்டாரு. அதுதான் விவாதம். என்ன விவாதம்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸ்ன்னு சொன்னது சரியா? விவாதம். என்ன அழகா பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நாட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, இதை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முகங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க, இந்த சேனல் நடத்துகிற முகங்கள், இந்த முகங்களை எல்லாம் பார்க்கும்போது அடாடாடாடா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்கள் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை பிறகுது. ஒன்றில் ஒரு உதாரணத்துக்கு நான் சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 நிமிஷம் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. அதில் இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கிற கனிம வளக்கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, சாதிய வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் பேசியிருப்பார். அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அது அனாவசியம், அது நியூஸில் போட தேவையில்லை. என்னத்தை போடணும்? அதில் ஒரு 10 செகண்ட் அவங்க கேட்டிருப்பாங்க பத்திரிகையாளர்கள், இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி வியூக வகுப்பாளர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இவங்கள பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா, விஜய், அதெல்லாம் அதை பற்றி கேள்வி கேட்பாங்க. அவர் பொத்தாம்பதுவா அந்த மாதிரியான வியூக வகுப்பாளர்களை பயன்படுத்துகிற, காசு கொடுத்து பயன்படுத்துகிற எல்லா கட்சியும் சேர்த்து பணக்கொழுப்புன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம 4ஆம் தூண்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அதில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு, விஜய்க்கு பணக்கொழுப்பு, சீமான் அதிரடி, சீமான் தாக்குதல் அப்படின்னு நியூஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு பொறுப்புள்ள ஊடகங்கள் வச்சுங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு விவாத நிகழ்ச்சி வேணுமா? விவாத நிகழ்ச்சி இருக்கு. அதிமுகவுக்கு ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காதா? ஆளுநர் இவ்வாறு பேசியிருப்பது சரியா தவறா? எடப்பாடி அவர்களை பற்றி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? இப்படி சொன்னது சரியா? திஸ் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூ, திஸ் இஸ் த பிக்கஸ்ட் சீரியஸ் ப்ராப்ளம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு விவாதம் பண்ணிட்டுக்கிறாங்கல்ல. புரிஞ்சுக்கங்க, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அதனால தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்படியே நெகிழ்ந்து போய் உருகி போய் ஐயா ஸ்டாலின் அவர்களை அப்பா என்ன அழைச்சிருக்கிறார். அதனால் இந்த அவதூறு பரப்பிட்டு இருக்கிற இந்த வன்மவாதிகள் எல்லாம் புறந்தள்ளிட்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை அப்பாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.